வெற்றி முழக்கம் எழுதியவர் நா. பார்த்தசாரதி. அத்தியாயம் 1. மாய யானை. சதானிகன் கௌசாம்பி நகரத்து அரசன். வைசாலி நகரத்து அரசனாகிய சேடகராசனின் புதல்வி மிருகாபதியை சதானிகன் மனம் புரிந்து கொண்டான். மகளுக்கு மனம் முடித்து கொடுத்ததிலிருந்தே சேடகராசனுக்கு மரக்கள வேள்வியில் மனம் விருப்பு குன்றி அறக்கள வேள்வியில் ஆர்வம் கொண்டது. என்றும் நிலைக்கப் போகிற உண்மை நிலையாமை ஒன்றுதான் என்பது அவன் நினைவுகளில் அடிக்கடி தோன்றிக்கொண்டே இருந்தது. அரண்மனை மேன்மாடத்தில் நின்று மேகங்கள் தவழும் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே உலாவிய மாலை நேரம் ஒன்றில் அந்த மேகங்கள் நிலையின்றி கூடுவதையும் கலைவதையும் எண்ணி அவற்றை தன்னோடு ஒப்பிட்டு கொண்டான் சேடகராசன். இப்படி எதை பார்த்தாலும் எதை சிந்தித்தாலும் அதிலிருந்த நிலையாமையே அவனுக்கு தோன்றியது. கடைசியில் ஒரு நாள் அவனுடைய மனமும் உணர்வுகளும் காம்பிலிருந்து பிரியும் வெள்ளரி பழம் போல பற்றுகளிலிருந்து கழன்றன. தன் மகளுக்கு திருமணம் முடிந்த சில ஆண்டுகளில் மன்னனான சேடகராசனுக்கு வாழ்க்கையின் இந்த நிலையாமை புலனாகியதனால் அவன் உள்ளம் துறவை நாடிற்று. தன் புதல்வர் பதின்மரையும் அழைத்து ஒவ்வொருவருக்கும் தன் விருப்பத்தை கூறி வைசாலி நகர ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும்படி சேடகராசன் வேண்டினான். அவர்களுள் 9 புதல்வர்கள் தாமும் அவனைப் போலவே துறவு நாடுதலை கூறி ஆட்சியை மேற்கொள்ள மறுத்துவிட்டனர். இறுதியில் 10வது புதல்வனாகிய விக்கிரனை வற்புறுத்தி ஆட்சியை அவனிடம் ஒப்படைத்துவிட்டு விபுலமலை சாரலில் சென்று சேடகராசன் துறவு பூண்டு தவம் செய்யலானான். தந்தை சென்றபின் விக்கிரன் வைசாலி நகர ஆட்சியை நடத்தத் தொடங்கினான். சேடகராசன் துறந்த செய்தி கௌசம்பி நகரில் கணவனோடு இருந்த அவன் மகள் மிருகாபதிக்கு எட்டிற்று. அவள் தந்தையின் துறவு கேட்டு வருந்தினாள். அவள் கணவனாகிய சதானிகன் அவளை தேற்றினான். அப்போது மிருகாபதி உதயணனை கருக்கொண்டிருந்தாள். ஒரு நாள் நிலா முற்றத்திலே செந்நிற மஞ்சத்தில் முற்றிலும் செந்நிறமான பூக்களால் செய்த அலங்காரத்தோடு அவள் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாள். அந்நேரத்தில் நிலா முற்றத்திற்கு மேலே வான்வழியாக பறந்து கொண்டிருந்த ஆற்றல் மிக்க சரப பறவை ஒன்று உறங்கும் மிருகாபதியை குருதி தோய்ந்த தசை தொகுதி என்று கருதி உணவாகுமென தூக்கி சென்றுவிட்டது. தூக்கி சென்ற பறவை நல்வினை வயத்தால் சேடக முனிவர் தவம் செய்யும் விபுலமலை சாரலில் அவருடைய தவப்பள்ளியின் பக்கத்தில் மிருகாபதியை இறக்கி வைத்து தசை என்று உண்ணத் தொடங்கியது. மிருகாபதி விழித்து கொண்டாள். பறவை அஞ்சி ஓடிப்போயிற்று. விழித்ததும் தான் முற்றிலும் புதிய வேறொரு இடத்தில் இருப்பது கண்டு திகைப்பும் வியப்பும் கொண்டு அச்சமுற்றாள் மிருகாபதி. வான்வழியே பறவையால் தூக்கப்பெற்று வந்த களைப்பாலும் அச்சத்தாலும் வயிற்றில் கருவேதனை மிகுதியாயிற்று. இந்த நிலையில் இரவு மெல்ல கழிந்து கொண்டிருந்தது. உருக்கி வார்த்த தங்க திகிரி போல கீழ்வானில் இளங்கதிரவன் உதயமாயினான். அத்தகைய இன்பமயமான சூரியோதய நேரத்தில் மிருகாபதி ஒரு ஆண்மகவை பெற்று மகிழ்ந்தாள். காலை கடன்களை முடிக்க தவப்பள்ளியிலிருந்து வெளியேறிய சேடகர் மிருகாபதியையும் குழந்தையையும் சந்திக்க நேர்ந்தது. அவள் தன் மகள் என்று உணர்ந்து அவர் வியப்போடு அருகில் சென்று உதவினார். அப்பால் தன் தந்தையாகிய சேடக முனிவரோடு மிருகாபதி குழந்தையுடனே வசிக்கலானாள். கையில் குழந்தையோடும் கருத்தீர்த்த உடல் ஓய்வுடனும் இருந்த அவளுக்கு சேடக முனிவரின் நண்பரான பிரம்மசுந்தர முனிவரும் அவர் மனைவி பரமசுந்தரியும் உதவி செய்து அன்புடன் பேணி வந்தனர். சூரியன் உதயமாகும் நல்ல பொழுதில் பிறந்ததால் அந்த குழந்தைக்கு உதயணன் என்று பெயரிட்டார் சேடகர். அவன் தன்னிகர இல்லாத பெருந்தலைவனாக வளர்வான். ஆகையினால் அவனது வரலாறு வேறு பலருடைய வரலாற்றுக்கும் காரணமாக விளங்கும் என்றார் சேடகர். பலருடைய வரலாற்றையும் புகழையும் உதிக்க செய்வதற்கு அவன் காரணமாயிருப்பான் என்றதாலும் உதயணன் என்னும் பெயர் அவனுக்கு பொருத்தமாயிற்று என்றார் முனிவர். விபுலமலை சாரலில் அத்தவத்தோர் சூழலில் உதயணன் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து தக்க பருவத்தை அடைந்தான். உதயணனுக்கு சம வயதினனாக யூகி என்னும் புதல்வன் ஒருவன் பிரம்மசுந்தர முனிவருக்கு இருந்தான். உதயணனும் அவனும் இணை பிரியாத உயிர் தோழர்களாகி இரு பெரு முனிவர்களிடமும் பல அருங்கலைகளை கற்றுத் தேர்ந்தனர். இருவருக்கும் வாலிப பருவம் வந்தது. உதயணனின் கலைத்திறனையும் மதிநுட்பத்தையும் கண்டு அவன் பால் தனி அன்பு கொண்ட பிரம்மசுந்தர முனிவர் அவனுக்கு இசைக்கலையின் நுட்பங்கள் பலவற்றையும் கற்பித்ததோடு யானையின் மதத்தை அடக்கி ஆளுவதற்குரிய மந்திரத்தையும் விந்தை மிக்க கோடபதி
என்னும் யாழையும் கொடுத்தருளினார். கோடபதியை வாசித்தால் யானை முதலிய விலங்குகள் யாவும் வாசிப்பவர் வயப்பட்டு அடங்கி அவரிட்ட ஏவல்களை செய்யும். பின்பு பிரம்மசுந்தர முனிவர் உதயணனை வாழ்த்தி தம் புதல்வனாகிய யூகியையும் அவனுக்கு அடைக்கலமாக அளித்து பயன் பெறும்படி செய்தார். யூகியும் உதயணனும் நட்பில் ஈருடலும் ஓர் உயிருமாயினர். இவ்வாறு இருக்கையில் ஒரு நாள் காடு சென்ற உதயணனுக்கு கோடபதி என்னும் யாழால் தெய்வீக யானை ஒன்று வசப்பட்டு ஏவல் செய்யலாயிற்று. தான் அவனை விட்டு நீங்காதிருக்க கருதினால் 3 நிபந்தனைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று ஒரு நாள் இரவு அவன் கனவில் தோன்றி அந்த யானை கூறியது. என் மேல் பாகர்களை ஏற்றக்கூடாது, நான் உண்ணும் முன் நீ உண்ணக்கூடாது, தோல் கயிற்றைக் கொண்டு என்னை கட்டக்கூடாது என்பவையே யானையின் நிபந்தனைகள். இங்கு இப்படி இருக்கும் கால் அரசாட்சியில் மனம் பற்றாது துறவு நெறியில் செல்ல விரும்பிய உதயணனுடைய தாய்மாமனாகிய விக்கிரன் விபுலமலை சாரலுக்கு வந்தான். சேடக முனிவர் மிருகாபதி அங்கு வந்து சேர்ந்தது முதல் நிகழ்ந்தவற்றையெல்லாம் கூறி உதயணனை விக்கிரனுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். சில நாட்கள் சென்ற பின் விக்கிரன் முனிவர் அனுமதி பெற்று மிருகாபதி, உதயணன், யூகி இவர்களுடன் வைசாலிக்கு சென்று உதயணனுக்கு முடிசூட்டிவிட்டு துறவு பூண்டான். இதற்குள் கௌசாம்பி நகரத்திலே நிலா முற்றத்தில் துயின்ற மனைவியை காணாமல் சதானிகன் பலவிடங்களிலும் தேடி பல்லாண்டுகளாக அவளை பற்றி ஒரு விவரமும் அறியாமல் குழம்பி கிடந்தான். இறுதியில் ஒரு முனிவரை அடைந்து அவர் வாயிலாக நடந்தவையெல்லாம் கேட்டு நன்கு தெளிந்தான். அதன்பின் வைசாலி நகர் சென்று தன் புதல்வனை கண்டு மகிழ்ந்து தன் மனைவியோடு இன்புற்று உறைந்தான். மீண்டும் கௌசாம்பி சென்று சில காலம் ஆட்சி புரிந்தான். இடையிடையே உதயணனும் கௌசாம்பி போய் வருவதுண்டு. இத்தருணத்தில் உதயணனுக்கு பிங்களன், கடகன் என்று 2 தம்பிகள் பிறந்தனர். சதானிகனும் வாழ்க்கையின் நிலையாமையை உணர்ந்து துறவு நிலைக்கு செல்லவே கௌசாம்பி நகரின் ஆட்சி பொறுப்பும் உதயணனுக்கு ஏற்பட்டது. உடனே உதயணன் வைசாலியின் அரசாட்சியை யூகியிடம் ஒப்புவித்துவிட்டு தான் கௌசாம்பி சென்று ஆளல் ஆயினான். தெய்வ யானையும் அவனுடைய யாழ் வாசிப்பிற்கு அடங்கி அவனோடு சென்று இருந்து ஏவல் செய்தது. இப்போது வயந்தகன், உருமண்ணுவா, இடவகன் என்னும் வினை திட்பமும் மனத்திட்பமும் உடைய சிறந்த மந்திரிகள் 3 உதயணனுக்கு ஏற்பட்டனர். உதயணன் புகழ் உதய சூரியனின் ஒளி போல பறந்தது. மக்கள் அவனை போற்றி புகழ்ந்தனர். உதயணன் தன் மந்திரிகளுடனும் வீரர் சிலருடனும் ஒரு நாள் காட்டிற்கு வேட்டையாடும் விருப்பத்துடன் சென்றான். வேட்டையாடி முடித்த பின் நீர் வேட்கை மிகவே அக்கம் பக்கம் உண்ண நீர் காணாது தவித்தான் உதயணன். வழி காணாது திகைத்து நீர் விடாயால் வாட்டமும் எய்தி தெய்வமே துணை என்று ஒரு மரத்தடியில் அவனும் நண்பர்களும் சோர்ந்து விழுந்தார்கள். அப்போது குபேரனுக்கு தொண்டு செய்யும் இயக்கர்களில் ஒருவனாகிய நஞ்சுகன் என்னும் இளைஞன் தோன்றி இனிய நீர் கொண்டு வந்து கொடுத்து அவர்களை உயிர்ப்பித்தான். அவர்கள் நீர் வேட்கை தணிந்த பின், இதுபோல் நீங்கள் வேண்டும் போதெல்லாம் வந்து யான் உங்கள் துயர் களைவேன், என்னை நினைக்க ஒரு மந்திரம் உண்டு என்று சொல்லி அந்த மந்திரத்தை உருமண்ணுவாவிடம் கூறிவிட்டு நஞ்சுகன் விடைபெற்று சென்றான். உதயணன் முதலியோர் அவன் செய்த உதவிக்கு நன்றி பாராட்டிவிட்டு திரும்பி நகரடைந்தனர். இவ்வாறு இருக்கையில் ஒரு நாள் உதயணன் இசை, நாடகம் முதலிய கலைகளை அரண்மனையில் நுகர்ந்துவிட்டு பசி மிகுதியால் யானைக்கு உணவளிக்காது மறந்து தான் உண்டு விட்டான். முன் யானை அவனிடம் வேண்டிய நிபந்தனைகள் என் மேல் பாகரை ஏற்றக்கூடாது, தோல் கயிற்றை கொண்டு கட்டக்கூடாது, நான் உண்ணும் முன் நீ உண்ணக்கூடாது என்பன. இவற்றுள் ஒரு நிபந்தனையை உதயணன் கைவிட்டதால் யானை அவனை நீங்கிற்று. வழக்கம் போல யாழ் வாசிக்கும்போது யானை வராமை கண்டு கலங்கிய உதயணனுக்கு தன் தவறு புரிந்தது. பல இடங்களிலும் வீரர்களை அனுப்பி யானையை தேடினான். கோடபதி என்னும் யாழும் கையுமாக காடுகளில் தானே தனியாக அதனை தேடி அலைந்தான். யானையின் பிரிவு அவனை ஒரு நிலை கொள்ளும்படி விடவில்லை. இவ்வாறு உதயணன் காடுகளில் தனியே திரியும் செய்தி உச்சைனியை தலைநகராக கொண்ட அவந்தி நாட்டை ஆண்டு வந்த பிரச்சோதன மன்னனுக்கு எட்டியது. பிரச்சோதன மன்னனுக்கு வாசவதத்தை என்ற ஒரு பெண்ணும் பாலகன் முதலிய புதல்வர் 3 இருந்தனர். யானை இலக்கணத்தில் குறைபாடு இல்லாத நளகிரி என்ற பட்டத்து யானை ஒன்றை அவன் பெற்றிருந்தான்.
தனக்கு செலுத்த வேண்டிய கப்பத்தை ஏனைய அரசர்களெல்லாம் மறவாது செலுத்தி வரும்போது உதயணன் மாத்திரம் செலுத்தாமையை தன் மந்திரி சாலங்காயன் மூலம் அறிந்த பிரச்சோதனன் உதயணன் பால் பெரும்பகை கொண்டிருந்தான். அவனை சிறை கொள்ள ஏற்ற சமயம் நோக்கி எதிர்பார்த்து கொண்டும் இருந்தான். அப்படியிருந்த பிரச்சோதனனுக்கு உதயணன் காடுகளில் தனியே திரியும் இந்த நிலை ஒரு நல்ல வாய்ப்பல்லவா? இந்த வாய்ப்பை தப்பாமல் பயன்படுத்திக் கொள்ள மந்திரியோடு கலந்தாலோசித்த பிரச்சோதனன் ஒரு தந்திரமான வேலையை செய்தான். உண்மை யானையைப் போல் தோன்றும்படி ஒரு எந்திர யானையை மர சட்டம், துணி, அரக்கு முதலியவற்றால் உருவாக்கினான். அந்த எந்திர யானைக்குள் பிரச்சோதனனுடைய வீரர்கள் ஆயுதங்கள் அணிந்து ஒளிந்திருந்தனர். யானையின் உடலுக்குள்ளும் வேறு ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. காட்டில் தனியே திரியும் உதயணனுக்கு யூகி உதவி செய்ய வருவதை தடுப்பதற்காக முன்னேற்பாட்டுடன் வைசாலிக்கும் ஒரு படை அனுப்பினான் பிரச்சோதனன். படை வைசாலி நகரை அடைந்ததும் யூகியோடு பெரும் போர் நிகழ்த்தியது. யூகியின் கவனம் காட்டுக்கு போன உதயணன் பக்கம் திரும்பாமல் இருக்கவே இந்த போர் ஏற்பாடு. பிரச்சோதனனுடைய சூழ்ச்சியில் உருவான போலி யானை வீரர்களையும் வெம்படைகளையும் உட்கறந்து உதயணன் அலைந்து கொண்டிருந்த காட்டிற்கு வந்து சேர்ந்தது. அதை கண்ட காட்டு வேடர்கள் அதுதான் உதயணனை நீங்கி சென்ற தெய்வ யானையாக இருக்க வேண்டும் என்று எண்ணி உதயணனிடம் வந்து கூறினார்கள். உதயணன் அதை கேட்டு யாழுடன் ஓடி வந்தான். வருகையில் தீய நிமித்தங்கள் தென்பட்டதை கூட அவன் கவனிக்கவில்லை. போலி யானையின் முன்னின்று கோடபதியை வாசித்தான். யானை அவன் வாசிப்பதற்கு பயப்படுவது போல் பக்கத்தில் நெருங்கிற்று. உதயணன் தன்னை மறந்து பரவசத்துடன் யாழிலே ஈடுபட்ட போது யானையின் உடல் சரிந்தது. உள்ளிருந்து போர் வீரர்கள் வெளிப்பட்டனர். போர் நடந்தது. அவர்களது சூழ்ச்சி செயல் கண்டு உதயணன் ஏளன புன்முறுவல் செய்தான். உதயணனுக்கு இவ்வாறு ஏதேனும் ஆபத்து வரக்கூடாது என்று முன்பே எண்ணி படையுடன் மறைவாக இருந்த வயந்தகன் உதவிக்கு வந்தான். வயந்தகன் படையோடு வருதலை அறிந்து யானையை பின்தொடர்ந்து பெரும் படையுடன் மறைந்து வந்திருந்த அவந்தி நாட்டு மந்திரி சாலங்காயன் வெளிப்பட்டான். இருவருக்கும் போர் பெரிதாயிற்று. உதயணன் அவனை வாழ்முனையில் வரவேற்றான். ஆனால் மந்திரியை கொல்லுதல் அறமன்று என்பதற்காக அவனை விட்டுவிட்டான். இறுதியில் ஒரு யானையின் கொம்பில் பட்டு உதயணன் போரிட்ட வாள் ஒடிந்துவிட்டது. அதுதான் சமயம் என்று சாலங்காயன் அவனை கைது செய்துவிட்டான். கைதான உதயணன் தந்திரமாக பிறர் அறியாதபடி நிகழ்ந்தவற்றை ஓர் ஓலையில் விவரமாக எழுதி வயந்தகன் மூலமாக யூகிக்கு அனுப்பிவிட்டு பகையரசன் நாட்டிற்கு சிறைப்பட்டு கைதியாக சென்றான். அரசன் பிரச்சோதனின் ஆணைப்படி அங்கே ஓர் இருட்சிறையில் உதயணன் அடைக்கப்பட்டான். வயந்தகன் மூலமாக உதயணன் நிலை அறிந்த யூகி பெருஞ்சினம் கொண்டான். சீறி எழுந்த யூகியின் சினம் ஒரு சபதமாக வெளிப்பட்டது. தன் போலி யானையால் எங்கள் உதயணனை அகப்படுத்திய பிரச்சோதன நகரை ஓர் உண்மை யானையாலேயே அழிப்பேன். உஞ்சை நகரத்தை நெருப்பில் ஆழ்த்திவிட்டு உதயணனை மீட்பேன். உதயணனை கொண்ட அந்த வஞ்சக மன்னன் மகள் வாசவதத்தையை வலிந்து இங்கே கொண்டு வர செய்து அவனுக்கே மனம் முடிப்பேன் என்று யூகி சபதம் செய்தான். பிறகு யூகி உதயணன் பிரிவை பொறுக்காமல் தான் இறந்து போயினதாக ஒரு பொய் செய்தியை எங்கும் பரப்பினான். வைசாலி நகரத்தை பாதுகாக்க தன் ஆட்களில் சிலரையும் கௌசாம்பி நகரத்தை பாதுகாக்க பிங்கள கடகர்களையும் ஏற்பாடு செய்தான். தான் இறந்து விட்டதாக கிளப்பிய பொய்யை யாவரும் நம்புவதற்காக தன்னை போல் வேடமிட்ட ஒருவனை எரித்து அவன் பிணத்தின் எரிந்த கோலத்தை சுட்டி காட்டிவிட்டு எல்லோரும் காண செய்தான். எல்லோரும் யூகி இறந்து விட்டான் என்றே நம்பி வருந்தினார்கள். யூகி தன் தோழர்கள் சிலருடன் உஞ்சை நகரத்தை அடைந்தான். தன் தோழர்களில் பலரை மாறு வேடத்துடன் பிரச்சோதனனுடைய அரண்மனையில் வேலை பார்த்து வரும்படி ஏற்பாடு செய்தான். அவர்களுக்கு தான் செய்திருக்கும் ஏற்பாடுகளை விவரித்திருந்தான். உஞ்சை நகரத்தின் புறத்தே இருந்த ஆள் நடமாட்டமற்ற காளி கோயில் ஒன்றில் யூகி வசித்து வந்தான். அவனுடைய திட்டங்களும் தனிமையான சிந்தனையில் அங்கே தான் உருவாயின. யூகி இறந்தான் என்பதை கேட்ட பிரச்சோதனனும் அதனை உண்மை என்று நம்பி வைசாலிக்கு அனுப்பிய தன் படையை மீண்டும் வரும்படி கட்டளையிட்டான். இனிமேல் தன்னை ஏன் என்று கேட்பாரில்லை என்ற இருமாப்பில் உதயணனுடைய நாடுகளில் சிலவற்றையும் கைப்பற்றி ஆளத் தொடங்கினான். யூகியின் பிரிவு பிங்கள கடகர்களுக்கு பெரிதும் துயர் கொடுத்தது. யூகியின் சூழ்ச்சி வெற்றி பெறுவதற்கான வேலைகள்
விரைவாக நிகழ்ந்தன. காளி கோயில் ஊரை ஒட்டியிருந்ததால் ஏதேனும் ஆபத்து வரலாம் என்று கருதிய யூகி சற்று தொலைவில் உள்ள பாகம் என்ற சிற்றூரை அடைந்து ஒரு பாழ் வீட்டில் தங்கி வயந்தகன் முதலிய நண்பர்களோடு கலந்து ஆலோசித்தான். அந்த ஆலோசனையின் விளைவாக சிலர் பல்வேறு மொழிகளை கற்று உஞ்சை நகர கடை வீதிகளில் வணிகர்களாக நடித்து ஒற்றறிந்தனர். வயந்தகன் பிரச்சோதனனுடைய குமாரர்களோடு நட்பு பூண்டு அவர்களோடு கல்வி கற்று வந்தான். யோகியின் நாட்களில் சிலர் ஊமையாகவும் செவிடாகவும் நடித்து அரண்மனையில் வேலை பார்த்து வரலாயினர். இரவு நடுசாமத்தில் வந்து யாவரும் ஒன்று கூடுவார்கள். ஏதாவது ஒரு பாழ் மண்டபம் அல்லது இடிந்து போன காளி கோயில் அவர்கள் கூடும் இடமாக அமையும். நண்பர்கள் கூடும்போதும் பிரியும் போதும் இரகசியமான சில அடையாளங்களும் சங்கேதங்களும் நடக்கும். அவரவர் அறிந்தவற்றை அன்றன்று வெளிப்படுத்துவார்கள். அடுத்து நடக்க வேண்டிய திட்டங்கள் உருவாகும். நண்பர் பிரிவர். உஞ்சையில் இவர்கள் இங்கனம் இருக்கும் கால் பாஞ்சால நாட்டு அரசனாகிய ஆருணி பிங்கள கடகர்களை வென்று கௌசாம்பியை கைப்பற்றி ஆள ஆரம்பித்து விட்டான். அவனுக்கு அஞ்சி ஓடிய பிங்கள கடகர்கள் சில வீரர்களுடன் மறைந்து வாழ்ந்தனர். ஆருணி ஏற்கனவே உதயணனின் பகைவன். அவனது சோர்வை எதிர்பார்த்து காத்திருந்தவன். அந்த சந்தர்ப்பம் இப்போது வகையாக வாய்த்ததால் பயன்படுத்தி கொண்டு விட்டான். உஞ்சை நகரத்தில் யூகி உதயணனை சிறை மீட்பதற்காக வேண்டிய ஏற்பாடுகளை மறைமுகமாக நடத்தி கொண்டிருந்தான். உதயணனை சிறையில் போய் சந்திப்பதற்காக யூகி ஒரு நாடகத்தை துணிந்து நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. தலையில் நீர்க்கரகம், நோயுற்றவன் போன்ற தோற்றம், தெய்வ அருள் பெற்றவன் போன்ற பேச்சு, பித்தனின் கோலம் ஆகியவற்றோடு ஆடி பாடிக்கொண்டு நகர வீதிகளின் வழியே சென்றான் யூகி. வான் உலகிலிருந்து தேவன் ஒருவன் இந்த நகருக்கு வந்துள்ளான். அவனை பின்தொடர்ந்து வந்த தொண்டன் யான். இவ்வூர் அரசன் 5 தலை நாகம் ஒன்றை சிறை செய்திருக்கிறான். எங்கே அந்த சிறை என்று பல வகையாக பிதற்றிக் கொண்டு பல மக்கள் தன்னை சூழ்ந்து வர உதயணன் இருந்த சிறையை யூகி அணுகினான். உதயணன் தன்னை அறிந்து கொள்வதற்காக அவனும் தானும் மட்டும் அறிந்த ஒரு பாட்டை யூகி பாட, யூகி வந்துள்ளான் என உதயணன் உய்த்துணர்ந்து ஒரு புல்லாங்குழலை ஊதி தான் அந்த சிறையில் இருப்பதை யூகிக்கு அறிவித்துவிட்டு வேடிக்கை பார்ப்பவன் போல் சிறை காவலரை ஏமாற்றிவிட்டு வெளியே வந்தான். நண்பர்கள் சந்தித்தனர். குறிப்பால் ஏதேதோ பேசிக்கொண்டார்கள். நேரம் மிகுவது ஆபத்து என்று அறிந்த யூகி உதயணனிடம் விடைபெற்று ஒரு பயங்கர பேயைப் போல நடித்து யாவரையும் அஞ்ச வைத்து தன் இருப்பிடம் சென்றான். உதயணனும் யூகியும் குறிப்பால் ஏதேதோ பேசிக்கொள்வதை நுட்பமாக கவனித்த சிறைக்காவலன் ஒருவனுக்கு சந்தேகம் தோன்றியது. அவன் தன் சந்தேகத்தை அரசனிடம் தெரிவித்தான். அப்போது அரசனுக்கு அருகில் இருந்த சாலங்காயன், ஒருவேளை வந்தவன் யோகியாக இருக்கலாம். யோகியின் மார்பில் யானை கொம்பு குத்திய வடு ஒன்று உண்டு. அதை கொண்டு உண்மையை அறிய வேண்டும் என்றான். பிரச்சோதனன் அதை அறிய வேண்டிய ஏற்பாடுகள் செய்தான். ஆனால் அரண்மனையில் நடந்த இந்த நிகழ்ச்சியையும் சாலங்காயனுடைய சந்தேகத்தையும் அங்கிருந்து ஊமை போல் நடித்த யூகியின் ஒற்றன் ஒருவன் உடனே யூகிக்கு தெரிய செய்துவிட்டான். யூகி விழித்து கொண்டான். அன்றிலிருந்து தன் மார்பில் இருந்த வடு தெரியாதபடி மறைத்து கொண்டு உஞ்சையில் நடமாடத் தொடங்கினான் யூகி. ஒரு நாள் நள்ளிரவு யூகி அஞ்சத்தக்கதொரு பேய் வடிவம் கொண்டு நகருள் புகுந்து அரசனுடைய பட்டத்து யானையான நளகிரி இருக்கும் கொட்டிலுக்கு சென்று ஒரு மருந்தை கொடுத்து அதை மிக பெரிய மதவெறியடைய செய்துவிட்டு திரும்பினான். மறுநாள் பொழுது விடித்தது. நளகிரி உஞ்சை நகருக்கு யமனாயிற்று. அதன் மதத்தால் ஊர் அழிபட்டது. எதிர்ப்பட்ட மக்களை தன்னுடைய கொம்பில் குத்தி மாலை தொடுத்தது நளகிரி. பாகர்களால் யானையை அடக்க முடியவில்லை. இன்னும் இப்படியே சிறிது நேரம் பொறுத்தாலோ ஊர் சுடுகாடாகி போகும். பிரச்சோதனன் செய்வதறியாது திகைத்து போனான். இந்த தருவாயில் மந்திரி சாலங்காயன் அரசனிடம் உதயணன் பால் உள்ள கோடாபதி என்னும் யாழின் சிறப்பையும் உதயணன் ஒருவனே யாழை வாசித்து நளகிரியை அடக்க முடியும் என்பதையும் கூறினான். வஞ்சனையால் கைப்பற்றி வன்சிறையில் அடைத்தேன். அவனிடம் போய் நான் உதவி கேட்பது எவ்வாறு? பிரச்சோதனன் இவ்வாறு கூறி நாணினான். பின் அரசன் சம்மதம் பெற்று சிவேதன் என்னும் மந்திரி உதயணனிடம் சென்று எல்லா விவரங்களையும் கூறி பகைமை பாராட்டாமல் உஞ்சை நகரை யானை வாயிலிருந்து காத்தளிக்குமாறு வேண்டினான். உதயணன் அதற்கு உடன்பட்டு வெளியே வந்தான்.
கோடபதியின் கோலாகலமான இசை வெள்ளம் நளகிரியின் மதத்தை போக்கி அதனை உதயணன் அடிமையாக்கிற்று. நளகிரியின் மேலேறி மன்னன் துயர் போக்கி வந்தான் உதயணன். பிரச்சோதனன் தன் துயர் தீர்த்த தகைசால் வள்ளல் உதயணனை காண தேவியரோடும் புதல்வி வாசவதத்தையோடும் அரண்மனை முன்புறம் புலிமுக மாடத்துக்கு வந்தான். பார்த்தசாரதி அவர்களின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.